எல்லாருக்கும் வணக்கங்க. கர்நாடகா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் லாஸ்ட் மினிட் சீரீஸில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸோ பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்குங்க குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அந்த பாலிட்டியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, குவாசி ஜுடிஷியல் பாடி, ஸோ இந்த மாதிரி நிறைய பாடிஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தமிழ்லையும் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். இந்த எல்எம்எஸ் சீரிஸ்க்கு ஃபஸ்ட்டு வர்றவங்க வந்து இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றாங்க. இந்த லாஸ்ட் மினிட் சீரிஸ் வந்து குரூப் 4 படிக்கின்ற மாணவர்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் மினிட் சீரிஸாக சின்ன வீடியோவாக கரெக்டாக என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நோட்ஸ் பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி எல்எம்எஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸையும் சென்ட் பண்ணிடுறோங்க. ஸோ இது போக நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு பிடிஎஃப் வந்து வந்துருங்க. ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் வந்து ஈவினிங் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதே கியூ பேங்க் மெட்டீரியல் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழுக்கான கியூ பேங்க் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. சேல் வந்து போயிட்டு இருக்குங்க. ஓகேங்க, எக்ஸாம் வந்து கிட்ட வந்துருச்சு. தேவைப்பட்டால் உடனே வந்து வாங்கி யூஸ் பண்ணி பயன்பட்டுருக்காங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்துலாம், அப்புறம் நான் தமிழில் வந்து பார்த்துடலாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா a constitutional body refers to an institution or authority that derives its powers and responsibilities directly from the Constitution of India. அதாவது நம்ம அரசியலமைப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணி வந்தது தான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ அதோட பவர், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அமைப்பு இருக்குன்னா அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை ஏற்றும்போது. ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ தீஸ் பாடிஸ் ஆர் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்கிங் தம் அ ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். கான்ஸ்டியூஷனில் மென்ஷனாக இருக்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடி, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி, அதோட ஆர்டிகல் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்டிகல் 324. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்லையும் வந்து பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அரசியலமைப்பு அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பிலிருந்து நேரடியாக அதன் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளை பெற்று ஒரு நிறுவனம், அதாவது பெரும் ஒரு நிறுவனம் அல்லது அதிகாரத்தை குறிக்கிறது. அது வந்து ஒரு அமைப்பு. அது வந்து டைரெக்டாக அரசியலமைப்பிலிருந்து அதோட பவர்ஸ், அதோட அதிகாரத்தை மற்றும் பொறுப்புகளை வந்து பெற்றிருக்கு. ஸோ இந்த அமைப்புகள் அரசியலமைப்பில் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளன. அவங்களோட அந்த அமைப்புகளை பற்றி அரசியலமைப்பில் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. அவை நாட்டின் நிர்வாகம் மற்றும் நிர்வாக கட்டமைப்பின் அடிப்படை பகுதி தான் இந்த அரசியலமைப்போட அமைப்புகள், அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ ஆர்டிகல் 324ங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்திய தேர்தல் ஆணையம், இசிஐ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பிரிவு, அதாவது சரத்துன்னு சொல்லுவோம், இல்லை பிரிவுன்னு சொல்லுவோம் ஆர்டிக்கில். ஸோ சரத்து 324ங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கிலீஷில் பார்த்துட்டு அப்புறம் வந்து வந்துடலாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 324. அதே யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எழுதுகிறோம்ல, எக்ஸாம் எழுதுகிறோம்ல, அந்த கமிஷன் தாங்க. இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்கோ அந்த மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அதோட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 315லேருந்து 323 வரைக்கும். அதே ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்பிஎஸ்சி, அதோட ஆர்டிகல், அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி. ஸோ அது அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். அதோட ஆர்டிகல் வந்து 350 வந்து 323 தான் இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 280, 280. ஸோ இதெல்லாம் டேரெக்டாகவே கொஸ்டினாக வந்திருக்கு. ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி டேரெக்டாகவே ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்ஸ் முந்தின கொஸ்டின்ஸ் 10 வருஷத்தில் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து வருங்க. ஸோ இந்த 3 வகையாக வந்து கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அடுத்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆர்டிகல் 279A அப்படிங்கிற ஒரு உட்பிரிவு. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைபு, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ என்சிஎஸ்சி, என்சிஎஸ்டி, என்சிபிசி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து 3மே ஈஸியாக வச்சுக்கலாங்க. என்சிஎஸ்சி ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டு கேஸ்ட் வந்து 338ங்க. அதே எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு வந்து 338A அதோட உட்பிரிவு மாதிரி இருக்கும். அடுத்து ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து 338B. ஸோ நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கிறத, வருஷம் எப்படி ஃபார்ம் பண்ணாங்கிறத வருஷத்தோட வந்து பார்த்துடலாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஆர்டிகல் மட்டும் இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. என்சிஎஸ்சினா 338, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸோட நேஷனல் கமிஷனோட ஆர்டிகல் 338A, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து 338B. ஸோ அதே ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிஎல்எம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா ஸ்பெஷல் ஆஃபீஸருங்க, இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர். ஸோ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட ஆர்டிகல் வந்து 350B. ஓகே, அடுத்து கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட ஆர்டிகல் வந்து 148 அண்ட் ஆர்டிகல் 2 அதிலிருந்து 151 வரைக்கும் சிஏஜியோட ஆர்டிகல்ங்க. அடுத்து ஏஜிஐ அப்படின்னு சொல்லுவோம், அட்டார்னி ஜெனரல். ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டிகல் 76, அப்புறம் ஆர்டிகல் 88, அப்புறம் ஆர்டிகல் 105. ஓகே, அடுத்து அட்வொகேட் ஜெனரல். ஸோ ஏஜிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜெனரல், இவங்களோட ஆர்டிகல் வந்து 165, 177 அண்ட்
194. ஓகே, இப்போ வந்து நம்ம தமிழில் பார்த்துடலாம். தமிழில் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தோம்ல. ஸோ இந்திய தேர்தல் ஆணையமுக்கு 324ங்க. அதே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது வந்து 315லேருந்து 323. அதே மாநில பொது சேவை ஆணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுங்கிறது 315லேருந்து 323 வரைக்கும். இந்திய நிதி ஆணையம் சில இது ஃபினான்ஸ் கமிஷன், ஸோ அது வந்து ஆர்டிகல் 280. அதே சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொல்லுவோம், 279A. அதே பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையம், அதாவது தேசிய ஆணையம் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஸோ அவங்களுக்கு பிரிவு 338. அதே நம்ம வந்து பட்டியல் பழங்குடியினர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து 338A. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 338B பார்த்துட்டோம். ஸோ அடுத்து மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ஸோ அவங்களுக்கு வந்து 350B. அதே இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் அதாவது சிஏஜி கான்ட்ராக்டர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், ஸோ அவங்களுக்கு வந்து 148லேருந்து 151 வரை. அதே அட்டார்னி ஜெனரல், ஸோ அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து 76, 88, ஸோ 105. அதே அட்வொகேட் ஜெனரல், மாநிலத்தோட அட்வொகேட் ஜெனரல் வந்து 165, 177 சரத்து 194. ஸோ அவ்வளோதாங்க, இதோட முடியுது. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து வருதுங்க. சொல்ல முடியாது, அது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியில் இருந்தோட ஆர்டிக்கல் கூட கேட்கலாம். அதனால தான் இந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் இந்த பாடிஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கான்ஸ்டியூஷனல் பாடி எது அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் வந்து வந்திருக்குங்க லாஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் இந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஸோ அதுக்கடுத்து குவாசி ஜுடிஷியல் பாடி, இதெல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பாடிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். இது போக முக்கியமான ஆர்டிகல் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இந்த எல்எம்எஸில் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துருங்க. நீங்கள் பார்த்து பிடிஎஃப் தேவைப்பட்டால் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே உங்களுக்கு கியூ பேங்க் மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸுக்கு டேரெக்டாக வீட்டுக்கே வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணிடுறோம். அது டோர் ஸ்டெப்புக்கே வந்து வந்துடுங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போங்க.